ஒரு நிமிஷம் கேளுங்க. நாம ஒரு பழக்கத்த வச்சிருக்கோம். தோசை நமக்கு பரிமாறிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்க மனைவியோ, உங்க அம்மாவோ நல்லா சுட்டு கொண்டு வந்துட்டு நமக்கு வைக்கிறாங்க. இது ஆண்கள் சமைக்கக்கூடாதா அப்படிங்கிற டாபிக்கு நான் வரல. இது வழக்கமா நடக்கிறது நம்ம வீட்ல இதுதான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த தோசைய நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, டக்குன்னு அடுத்த தோசை ரெடியாகி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த தோசைய நம்ம தூக்கிட்டு, அந்த தோசைய நம்ம கீழ வச்சுட்டு, இத வச்சு இத முடிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அப்படி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனால் அந்த அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வர சூடான தோசைய நம்ம சாப்பிடுறதுக்கு எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? முயற்சி பண்ணியிருக்கோமான்னு தெரியல. இதே மாரி தான் நீங்க கிராமத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த வெத்தலைய வாங்கி குடுத்தீங்கன்னா, கொழுந்து வெத்தலை நல்லா இருக்கு அப்படின்ட்டு அத சாப்பிட மாட்டாங்க. பழைய வெத்தலைய எடுத்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு, இந்த வெத்தலைய அப்புறமா சாப்பிடுவாங்க. இது வழக்குல இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதே தான் நம்ம வாழ்க்கையிலயும் செய்றோமோ? நம்ம கையில இருக்கிற சந்தோஷத்த அத அனுபவிக்காம, அதாவது சரியான முறையில நாம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள அனுபவிக்காம, தள்ளி போட்டுட்டே போறோமோ? வாழ்க்கை கொஞ்ச நாள் தானே! அதனால சரியான விஷயங்கள நல்லத செஞ்சுட்டு, நாமளும் அனுபவிக்கிறதுக்கு பழகிக்கலாமே! தேங்க் யூ சோ மச். பாய்.